ரேஷன் கடைகளில் தடையின்றி துவரம் பருப்பு, பாமாயில் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழகம் முழுவதும் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படக்கூடிய துவரம்பருப்பு, பாமாயில் ஆகியவை தடை அதில் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து புகார்களானது பெறப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலைதான் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை விநியோகிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக அதில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி டெண்டர் கோருவதில் ஏற்பட்ட காலதாமதம் தான் இதுபோன்ற சிக்கலுக்கு காரணம் என்றும், வருங்காலங்களில் இதுபோன்ற பிரச்சனைகள் இல்லாமல் அனைத்தும் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் டெண்டர் கோருவது அந்த பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த மாத இறுதிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் தேவையான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஆகியவை கையிருப்பில் வைத்திருக்கவும் அந்த ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை வாயிலாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தங்குதடையின்றி ரேஷனில் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு கிடைப்பதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டிருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.